இந்த சோசியல் மீடியாவில் ஜனநாயகன் போஸ்ட் பண்ண உடனே இந்த அணில் எல்லாம் கதறல காதெல்லாம் சவ்வு கிழியுது. இதில் ஓப்பனாகவே தெரியுது விஜய் வந்து வாரம் போறாங்கட்டெல்லாம் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் வம்பிழுக்கிறது. போதாத்துக்கு இது தற்கொலை பயிலுக வேற எல்லாருக்கிட்டையும் சண்டை இழுத்து விடுறது. இது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு தான் பெரிய பாதிப்பு அமைப்பதுன்னு கூட தெரியாத அளவுக்கு தற்கொலைகளாக இருக்கானுங்க. இது விஜய் அண்ணாவுடைய கடைசி படம். நல்ல ஃபேவலாக இருக்கணும். அதுக்காக எல்லாரோடைய ரெக்கார்டையும் உடைக்கணும்னா சோலோ ரிலீஸ் பண்ணாதான் முடியும். இந்த நேரத்தில் ராஜாசா பராசக்தின்னு வந்தா விஜயனாக்கு பயமா இருக்குமா இல்லையா? அதனாலதான் பலமையா வந்த எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ண கட்சிக்காரங்க காலில் விழுந்த மாதிரி இந்த முறை படத்தை ரிலீஸ் பண்ண விடாம தடுங்கன்னு சொல்லி பிஜேபி காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அண்ணனுடைய மைண்ட் செட் தெரியாத இந்த தற்கொலை பயலிக சோசியல் மீடியாவில் ஒரு அரசாங்கமே ஒருத்தனை பார்த்துன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு சென்சார் போர்ட்ல சர்டிபிகேட் பண்ணவே வக்கில்ல. இதுல இவர் தமிழ்நாட்டை திருத்த போறாராம். இப்பயும் சொல்றேன், கரூர்ல 41 பேர் செத்தோடனே பயத்துல ஓடின மாதிரி தான் இப்ப ஜனநாயகன் வந்து பராசக்தியை பயந்து பின்னால திருச்சி ஓடிக்கிட்டு இருக்குது. படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் சென்சார் போர்டே சர்டிபிகேட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்க. போதாத்துக்கு 12ஆம் தேதி கரூர் கொலை வழக்குல சம்மன் வேற போட்டிருக்காங்க. அதான் எல்லாரும் பயந்து தலைமுறையாகிறதுக்கு இப்ப பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. போதாக்குறைக்கு ஒரு டீம் வந்து பராசக்தியை ஓட விட மாட்டோம்னு சூழ் வைக்கிறானுங்க. இந்த படத்துல திராவிடம் தான் முன்னிறுத்தப்படுதுன்னு ஒப்பறி வைக்கிறானுங்க. ஆனா எந்த இடத்துலயும் அந்த ட்ரெய்லர்ல திராவிடம் எங்கேயுமே சொல்லல. ஆக அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல மட்டும்தான் அஞ்சாமை திராவிடர் உடமையோட மட்டும்தான் போட்டிருக்கு. மற்றபடி எங்கேயுமே திராவிடம் என்ற வார்த்தை கூட இல்லை. ஒரு படம் ரிலீஸ் ஆகினாதான் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது தெரிய வரும். ரிலீஸ் பண்ண விடாமலே அதுக்குள்ள இதுதான் இருக்குதான் ஒப்பாரி வைக்கிறாங்க. எங்க நிறைய பேருக்கு 1964 என்ன நடந்துச்சுன்னே தெரியுது இல்லை. முதல்ல அவங்களுக்கு அதை தெரியப்படுத்திங்க. அதுக்கு பிறகு அதில் என்ன கருத்தை சொல்லி வச்சிருக்காங்களோ அதை சோசியல் மீடியா இருக்குதான் அதில் வந்து சொல்லுங்க, இதுதான் நடந்துச்சு, இவங்க இப்படிலாம் தெரிச்சிருக்காங்க தெரியப்படுத்திங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு வல்லம் இல்லையா? டைரக்டர், நடிகர்கள், நடிகைகள் எல்லாருமே தெலுங்குன்னு சொல்றானுங்க. ஆனா ஹிந்தி ஹீரோயின், ஹிந்தி வில்லாண்டு கூப்பிட்டு வச்சு நடிப்பானுங்க. அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுவானுங்க. முதல்ல சொல்லிடுற கதையை பாருங்களா. தமிழ் வாழ்க்கை தான் போட்டிருக்கு. அதை முதல்ல பாருங்களா. அதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க.